வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன் அண்ட் பர்த் ஆர்டர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பர்த் ஆர்டர்ன்றது அந்த வார்த்தை மட்டும் இன்றைய ப்ரெசன்ட் சினாரியோவில் பர்த் ஆர்டர் இல்லை, ஒன்லி ஒன் சைல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நிறைய வீட்டில் சிப்ளிங்ஸ் கிடையாது, ஒரு குழந்தை தான் இருக்குது. அது ஒரு பாய் இல்லாட்டி ஒரு கேர்ள் அப்படி தான் இருக்கிறாங்க. சில வீட்டில் வெரி ரேராக ரெண்டுமே இருக்குது, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, ரெண்டுமே கேர்ள்ஸ் தான். ஸோ அதை பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர் அதில் ரொம்பவும் வித்தியாசப்படாது. ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பார்ன் சைல்டுக்கு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா எல்டர்ஸும் தான் ரோல் மாடல். எல்லாருக்குமே மாமா, அத்தை, சித்தப்பா, இல்லாட்டி தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாருமே பெரியவங்க தான். அவங்களோட ரிஃபைன்டு பிஹேவியர் தான் அந்த ஃபஸ்ட்டு சைல்டுக்கு இருக்கும். மோர் ஓவர் ஃபஸ்ட்டு சைல்டுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு சைல்டுக்கிட்ட எல்லாருமே அவங்களோட விகேரியஸ் கிராட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அதாவது ஒரு தகப்பனார் அவர் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவரோட காலத்தில் டாக்டருக்கு படிக்க முடியல, இல்லைன்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை வசதி இல்லை, ஏதோ ஒரு ரீசன்னால இட் ஹாஸ் பீன் எவேடட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அந்த கனவை தன் மகனோ மகளோ அவங்க மூலமாக அதை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய டான்சர்ஸாக ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நாட்டியம் கற்றுக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, தன் மகளுக்கு அந்த நாட்டியத்தை கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சில சமயம் யாருடைய ஒரு உந்தத்தினால கூட தன் குழந்தைய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டிய வகுப்பில் சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது எல்லாமே விகேரியஸ் கிராட்டிஃபிகேஷனில் சேர்ந்தது தான். ரெண்டாவது விஷயம், இந்த பர்த் ஆர்டர் பர்சனாலிட்டின்றது இப்படி எல்லாரோடையும் அந்த முதல் குழந்தை எல்லா பெரியவங்களோடையும் பழகிறதுனால அவனுக்கு ரொம்ப சைல்டிஷான பிஹேவியர் காட்டாலும் பெரியவங்களை போல ஒரு பிஹேவியர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் அந்த குழந்தைக்கு ஈஸியான ஒரு எக்ஸ்பிரசிவ் பிஹேவியராக இருக்கும். முதல்ல எடுத்தோடனே நான் பார்த்துக்கிறேன், நான் அதெல்லாம் செய்கிறேன் இப்படி அப்படின்னு அவர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்வாராக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? ஆல் தி கான்வர்சேஷன் இஸ் பீயிங் ஓவர் ஹியர்டு ஓவர் த வீக்ஸ், ஓவர் த இயர்ஸ். அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 1 வயசுலேருந்து பேச துவங்கும், 10-11 மாதத்துலேருந்து. அப்புறம் அது 3 வயசு வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா கூயிங் சவுண்டு, பியோர் கான்வர்சேஷன், நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ப்ரொனன்சியேஷன், அது எல்லாம் வரத்துக்கு ஒரு 3 வயசு ஆகும்னு வைங்க. இந்த 3 வருஷத்தில் ஓவர் திஸ் பீரியட் தே ஹவ் ஹியர்டு மெனி கான்வர்சேஷன்ஸ் ஃப்ரம் தி எல்டர்ஸ். அதெல்லாம் என்ன செய்யும், ஜஸ்ட் லைக் தட் அது அப்படியே ரிப்பீட் பண்ணும். பாட்டி எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே சொல்லி காட்டும். சில சமயம் தாத்தா என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஹவ் இஸ் கைடிங் தி என்ன ஒரு கார்டன் வேலாவையோ இல்லாட்டி போனால் ஒரு கார்பெண்டரோ இன்னும் எந்தையான ஒரு ஸ்மித்து அவங்க எப்படி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதுபோல் இந்த பேரனோ பேத்தியோ அது கூட என்ன செய்யும், அதே போல் கான்வர்சேஷனை தட் சைல்ட் வில் ஆல்சோ எரப்ட் பிஃபோர் தி ஒரு சேருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு தாத்தா எப்படி பேசுகிறாங்களோ அது போல் சொல்லி காட்டும். எவ்ரிபடி வில் பி அப்ளாடிங் த சைல்டு. என்ன அப்படியே தாத்தா மாதிரி பேசுறது, தாத்தா கடைக்கு போனாங்க வரத்துக்குள்ளே இது அதே மாதிரி சொல்லி வைக்கிறது பார், சூப்பர் கான்வர்சேஷன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு சோஷியலைசேஷன் ஆஃப் தி ஃபஸ்ட் பார்ன் சைல்டு வில் பி ஒன்லி வித் எல்டர்ஸ். அதனால அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்போவுமே என்ன இருக்கும், ரொம்ப ஒரு எலிவேட்டடாக சைல்டிஷ் தான் காட்டிலும் ஒரு சைல்டு பெரியவனை போல பிஹேவ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது என்னது, அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி மேக்கப்பு இஸ் பீயிங் டெவலப்டு அட் பார் வித் எல்டர்ஸ் ஈவன் இன் தி டோட்லர் பீரியட். ஒரு 2 வயசு 4 வயசுலேருந்தே ஏர்லி சைல்ட்ஹுட்லேயே அவன் பெரியவனை போல பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் அதுக்கு இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பர்த் ஆர்டர் ஆல்சோ பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் சோஷியலைசிங் ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸிபிட்டிங் தி பர்சனாலிட்டி மேக்கப் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.